கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை 3 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவர்களே, அநேக பெற்றோர்களின் இன்றைய கவலை அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து தான் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும், முதல் ரேங்க் எடுக்க வேண்டும், மற்றவர்களை விட அதிகம் சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்கள் மதிக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள். அதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் அதை காட்டிலும் சத்தியத்தில் நடக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள், நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்கிறார்கள் என்று அவர்களை பார்க்கும்போது அடைகிற சந்தோஷம் பெரிய சந்தோஷமாய் இருக்கிறது. சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்காமல் பிள்ளைகளை மட்டும் திருத்திக் கொண்டே இருப்பார்கள். சத்தியத்தில் பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள் தாங்களும் சத்தியத்தில் நடக்கும்போது, நல்ல சாட்சியாக கனி கொடுக்கிற வாழ்க்கையில் இருக்கும்போது பிள்ளைகளும் சத்தியத்தில் நடப்பார்கள். குடும்பத்திலும் சந்தோஷம், சமாதானம் நிலவும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தங்கள் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு ஜெபிக்கிற மக்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சமாக மாறும்படியாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படியவும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், மற்றவர்கள் மதிக்கும் ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்கவும் அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. அவர்கள் சத்தியத்தில் நடக்கும்படியாக, அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்களும் சத்தியத்தில் நடந்து, நாங்களும் வசனத்தின்படி வாழ்ந்து, எங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் நாங்கள் வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்படியாகவும் எங்களை நீங்கள் மாற்றுங்க. எங்களுடைய தப்பிதங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் இரக்கம் பாராட்டி மன்னிங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு கொடுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாங்களும் குடும்பமாக உம்மை ஆராதிக்க கிருபை புரிங்க. எல்லா துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.